அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும் ஒரு தீர்ப்பு வந்து பதிவு செய்கிறாங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த அரசாங்கம் அதை உடனடியாக பின்பற்ற வேண்டும். இது ஒரு இயல்பான ஒரு தன்மை. இதற்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, நம்ம மாண்புமிகு மேனாள் அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க உயர்நீதிமன்றம். இந்த உயர்நீதிமன்றம் கேஸ் கொடுத்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, தலைவர் தளபதி அவர்கள் உடனடியாக சபாநாயகருக்கு இந்த தீர்ப்பு நகலை அனுப்பி வந்து அவருடைய பதவி அங்கிருந்து காலி செய்யப்பட்டது. திருக்கோவிலூர் எனும் ஊர் வந்து காலி, அதாவது சட்டமன்ற தேர்தல் உறுப்பினர் தகுதி இழந்ததால் அந்த இடம் வந்து காலியாகிறதாக அறிவிக்கப்பட்டது. ஸோ உடனடியாக அறிவித்தாங்க. அந்த அறிவிப்பை சபாநாயகர் வெளியிட்டார். இது ஒரு உண்மையான அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு அரசாங்கமும் ஒரு தலைவரும் ஒரு அரசு இயந்திரமும் வந்து சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு செயல், பாராட்டக்கூடிய ஒரு செயல். இதே மறுபடியும் வந்து உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த தகவல் கிடைக்கும் வரை அது காலியாக தான் இருந்தது. அந்த நகல் கிடைத்த பிறகு அண்ணன் பொன்முடி அவர்கள் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றலாம் என்பதை உறுதி செய்திருப்பதால் மீண்டும் அந்த சட்டத்தை தலைவர் அவர்கள் ஆராய்ந்து அதை பணி செய்வார். இது திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வாறு சட்டத்தை வந்து பின்பற்றுது, நம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக இருந்தாலும் சரி, சக மனிதர்களாக இருந்தாலும் சரி, சட்டம் என்பது அனைவருக்கும் பொது அப்படின்றத வந்து நம் திராவிட ஆட்சி வந்து காட்டுது. இது அப்படியே வந்து நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு பாஜக அரசாங்கத்தோடு நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். எலக்ட்ரோல் பாண்டு, இந்த எலக்ட்ரோல் பாண்டு ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி எஸ்பிஐக்கு அதை வெளியிடுன்னு சொல்லி தகவல் கொடுக்குறாங்க. உச்சநீதிமன்றம் அறிவுறுத்துது. எஸ்பிஐ என்ன சொல்லுதுன்னா, எனக்கு நேரம் இல்லை, கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ உடனடியாக உச்சநீதிமன்றம் வந்து எஸ்பிஐயை கண்டிக்கிறாங்க. கண்டித்து உடனடியாக நீங்கள் இதை வந்து கொடுக்கணும், இது கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன காலதாமதம் ஆக போகுது, இவ்வளோ பெரிய ஒரு பேங்க்கு, வேர்ல்டுலே 4th and 5th எக்கனாமிக் க்ரோத் உள்ள ஒரு பேங்க்கு, ஸோ இந்த பேங்க்னால முடியாதா அப்படின்னு கேட்ட பின்னாடி இவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு அதை சப்மிட் பண்ணுறாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷன் கமிஷன்கிட்ட அதை வெளியிட சொல்கிறாங்க. அந்த எலெக்ஷன் சைட்டில் எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லுது, 15ஆம் தேதிக்குள்ளே எங்களால் வந்து அப்லோட் பண்ண முடியாது, எங்களுக்கு வேறு சில பணிகள் இருக்குது, அதனால் நாங்கள் இதை முடிந்த அளவுக்கு 30ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் இதை வந்து பண்ணுறோம், 25ஆம் தேதிக்கு மேலே பண்ணுறோம், 30ஆம் தேதிக்கு மேலே பண்ணுறோம், இல்லை அடுத்த மாதம் பண்ணுறோன்னு வாய்தா கேட்குறாங்க. வழக்கமாக வக்கீல் தான் வாய்தா கேட்பாங்களே தவிர முதல் தடவையாக வந்து எலெக்ஷன் கமிஷன் வாய்தா கேட்குது. இந்த எலெக்ஷன் கமிஷனை வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்து சுற்றி இருக்கு. ஏன்னா மொத்தம் 3 எலெக்ஷன் டிவிஷனர்ஸ் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் ஏற்கனவே ரிட்டையர்டு, ஒருத்தர் வாண்டடாக வெளியே போயிட்டார். இவங்க இந்த டைமில் இந்த சட்டத்தை வேற மாற்றிருக்காங்க. என்னன்னா, ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸரை வந்து சூஸ் பண்ணணும், தேர்தல் அலுவலரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், இந்திய தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஜனாதிபதி, ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி, அதே மாதிரி வந்து பிரைம் மினிஸ்டர், ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்கணும். இதில் இவங்க சட்டத்தை திருத்தி பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுற ஒரு மத்திய அமைச்சர் அண்ட் தென் ஒரு அப்போசிஷன் பார்ட்டி, இவங்க 3 பேருமே தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அப்போசிஷன் பார்ட்டிக்கு ஜஸ்ட் வழிமொழியறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பே தவிர அதில் எந்த ஒரு திருத்தமோ இல்லை எந்த ஒரு அப்ஜெக்ஷனோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் ஒரு சட்டத்தை ரெடி பண்ணி அந்த சட்டத்தோட படி எலெக்ஷன் கமிஷனர் நியமிக்கிறதுக்கான பணிகள் வந்து தீவிரமாக செஞ்சிட்ருக்காங்க. அரசாங்கம் சட்டத்தை எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்கு திராவிட மாடல் ஆட்சியின் ஒரு சாட்சி. அரசாங்கம் எப்படி சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்கிறது என்பது பாசிச பாஜக அரசாங்கத்தின் வேலை என்பது அந்த பாசிச பாஜக அரசாங்கம் ஒரு சாட்சி.
ஒரே சட்டம் வெவ்வேறு விதமான கோணங்களில் வெவ்வேறு விதமான கருத்துக்களை நமக்கு பதிவு செய்கிறது. அரசாங்கம் என்பதாக இருந்தாலும் சரி, சக மனிதர்களாக இருந்தாலும் சரி, சட்டம் சட்டம்தான். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய சட்டம் சக மனிதனுக்கும் சமமே, சகலகலா வல்லவருக்கும் சமமே என்பதை திராவிட மாடல் ஆட்சி நிரூபித்து கொண்டிருக்கிறது. பாசிச அரசாங்கம், பாஜக அரசாங்கம் அதை மாற்றிக்கொண்டிருக்கிறது. நன்றி.